Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஏகப்பட்ட போலீஸ் கேரக்டர்ஸ் நீங்க வந்து டிஃப்ரெண்டா ஒண்ணு நீங்க வந்து அயன் பண்ணி ஒரு வெறப்பா இருக்கக்கூடிய யூனிஃபார்ம்ல வந்து பார்த்திருக்கோம். அது போட்டாலே வெறப்பாயிரும் உடம்பு. பாவம் எப்படிதான் கஷ்டப்படுறாங்க. படத்தோடைய ட்ரெய்லர் வந்து லோகேஷ் கனகராஜ் பிரதர் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. அதனால ஒருவேளை அந்த யூனிவர்ஸ்ல இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கேள்வி வந்தது. ஹீரோயினே இல்லாம ஒரு கதை எடுத்துட்டு போனோம். ஏன் மேடம் கோத்து விட்டீங்க? சாரு கொஞ்ச நாளா மறந்துருந்தாரு. எனக்கு ஒரு ஃபாதர் தான், பட் ஏன்னா ப்ரொஃபஷனலாக பார்க்கும்போது அவர் இன்னொரு ஆக்டர். அப்புறம் இன்னொரு ஆக்டரை பார்த்து இவரை மாதிரி வரலன்னு யோசிச்சா எத்தனை ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஹீரோ வந்து ஒரு 3 படம் ஹிட்டு கொடுத்து 4வது படம் சரியா போகாம திரும்ப இன்னொரு படம் ஹிட்டு கொடுத்தா கம்பேக் அப்படின்ட்டுறாங்க. விகடன் வியூவர்ஸ்க்கு வேசன் எல்லாவோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ் சினிமாவில் இந்த விறுவிறுப்பான கதைகளத்துக்கு வந்து எப்பவுமே ஒரு தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 10 மணி நேரம் பஸ் டிராவல், ஒரு மர்டர் நடக்குது, யார் பண்ணியிருப்பா, என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெய்லர் கட்டே நமக்கு பார்க்கும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய சஸ்பென்ஸ் வச்சிருக்க ஒரு படமா பார்க்குறோம். அது வந்து 10 ஹார்ஸ். அண்ட் படத்தினுடைய அறிமுக இயக்குனர் இளையராஜா கலியபெருமாள் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஃபேவரட்டான ஆக்டர் லீடா பண்ணியிருக்காங்க சிபி சத்யராஜ் அவர்கள். 2 பேரும் வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப இருக்கேன். 10 ஹார்ஸ் வந்து சிபியா நான் பண்ணாதான் மாஸா இருக்கும் அப்படின்னு எந்த இடத்துல முடிவா நான் சாரு கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் மேடம். ரங்கவுல கோ டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு சாருக்கிட்ட ரொம்ப அப்பையிலேருந்தே வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி அவர் பேச மாட்டாங்க. என்கிட்ட உரிமையாக தான் கேட்டாங்க, என்ன இல்லையா கதை ரெடி பண்ணியாச்சா அப்படிங்கிற அந்த ஒரு இதில் தான் கேட்பாங்க. இப்போயுமே நான் அது வந்து அப்போ நான் வேற ஒரு இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி சாரு கூட போனோம்னா நம்ம சில விஷயங்கள் அவருமே எனக்கு ரங்காவிலேயே அவர் டைரக்ஷன் சைடில் நிறையாவே பேசுவாங்க. அது எனக்கு தெரியும். அதில் வந்து நான் அப்போ பேசும்போதெல்லாம் சரி இந்த கதையை நான் சொல்லும்போது சார் வந்து இந்த மாதிரி லுக்கு சார் இந்த மாதிரி இது பண்ணும்போது எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததுனால நான் இது பண்ணல. சார் எனக்கு கரெக்டாக இருந்தார், முடிவு போட்டாங்க. அண்ட் வந்து அவங்க கிட்ட வந்து கதை சொல்லும் போது ஏன்னா எப்பவுமே லைக் ஹீரோ வந்து கேட்க மாட்டாங்க இல்லையா, இது பண்றீங்களா, இது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் நீங்க ஜோவியலா என்னப்பா ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, அவருக்கு கதை வந்து சொல்லும் போது எனக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours நரேஷன் கொடுத்தாரு. 10 hours இல்லை 2 hours நரேஷன் கொடுத்தாரு. கேட்டுட்டு எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்னன்னா வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நிறைய டீட்டெயிலிங் இருந்ததால இன்னொரு வாட்டி நான் பவுன் ஸ்கிரிப்ட் படிக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கின ஸ்கிரிப்டை நான் வாங்கி படித்தேன். படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னன்னா அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து த்ரில்லர் ஜானரில் நிறையா படங்கள் வருது. நானே வந்து நிறையா த்ரில்லர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். பட் இதில் வந்து அந்த பஸ் ட்ராவலுங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஸோ பஸ்ஸுக்குள்ளே ஒரு கொலை நடக்குது. காலையில் மலைக்கு கிளம்பிருக்கிற ஒரு ஹீரோ வந்து நைட் இந்த கிரைமை வந்து கண்டுபிடிக்கணும்னு இறங்குறாரு. இறங்கும் போது அதனோட இன்டர்லிங்க்டாக 2-3 கிரைம் வந்து பேக் டு பேக் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறத வந்து கதையினுடைய ட்ராவல். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ உடனே ஓகேன்னு சொல்லிட்டேன். ஓகே. அண்ட் டாக்கிங் அபவுட் லுக்ஸ், நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட்ஸ்ல கைதி 2 நினைச்சு வந்தீங்களா, கைதி 2 மாதிரி இருக்கு, அதுல லாரி ஓட்டுறாங்கன்னா இதுல பஸ் ஓட்டுறாங்க, ஏகப்பட்ட கோவில். இல்லை, கைதியோட அந்த கம்பேரிசன் மெயினாக அந்த டவுட் வந்ததுக்கு ரீசன் அஃப்கோர்ஸ் லுக் இருக்குன்னு இல்லைன்னு சொல்ல. 1 நைட்டில் நடக்கிற த்ரில்லர், அதுவும் கைதியும் வந்து அதே ஜானரில் தான் இருக்கும். அண்ட் படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து கார்த்தி அண்ணா லான்ச் பண்ணி கொடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். அண்ட் படத்தோடைய ட்ரெய்லர் வந்து லோகேஷ் கனகராஜ் பிரதர் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. அதனால ஒருவேளை அந்த யூனிவர்ஸ்ல இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கேள்வி வந்தது. பட் இதுக்கும் அந்த படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதை நான் இங்கே ரொம்ப கிளியரா சொல்லிக்கிறேன். அது மாதிரி இது ஒரு நல்ல படமா இருக்கும். அண்ட் இந்த ஒரு லுக் வரும்போது நீங்க உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருந்தது? ஏன்னா நார்த்திகம் பேசும்போது வேஷம் போடணும் அப்படின்னும் போது நாத்திகம் அப்பாதான் நாத்திகம் பேசுவார். நான் வந்து எப்படி சொல்றது, எனக்கு நம்பிக்கை உண்டு. எப்பவுமே நான் வந்து கொஞ்சம் அப்போ அளவுக்கு தீவிரமா அக்னாஸ்டிக்காக தான் நான் இருந்திருக்கேன். பட் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே வந்து நம்மளே மீறி ஏதோ ஒரு பவர் இருக்க, ஒரு நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறது, நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கறதுக்கு ஒரு பவர் இருக்குன்னு ஒரு விஷயம் நான் நம்ப ஆரம்பித்தேன். அது நீங்கள் கடவுள்னு சொன்னாலும் சரி, யூனிவர்ஸ்ன்னு சொன்னாலும் சரி, எனர்ஜின்னு சொன்னாலும் சரி. ஸோ நான் வந்து நாத்திகர் கிடையாது. அண்ட் ஆல் சட் அண்ட் டன் இந்த படம் ஒத்துக்கிட்டது வந்து கதைக்காக. அண்ட் இந்த மாதிரி கெட்டப் நான் போட்டதில்லை இதுக்கு முன்னாடி. போலீஸாக நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன். வால்டர் பண்ணியிருக்கேன், கபடதாரி, நாய்கள் ஜாக்கிரதை எல்லாம். ஸோ இதில் வந்து நம்ம திரும்ப போலீஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கு தேவைப்படுது. கதையிலேயே மலைக்கு போகிற மாதிரி இருக்கிறதால சரி பியர்டு வந்து ஹெவியாக வச்சுக்கலாம், பட்டைக்கிட்டெல்லாம் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு
ஒரு ஐடியாவில் இறங்கிட்டோம். அண்ட் ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஏகப்பட்ட போலீஸ் கேரக்டர்ஸ் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக, அதாவது ஒன்று நீங்கள் வந்து அயன் பண்ணி ஒரு வெறப்பாக இருக்கக்கூடிய யூனிஃபார்மில் வந்து பார்த்துருக்கோம். அது போட்டாலே வெறப்பாயிரும் உடம்பு. பாவம் எப்படிதான் கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கு தெரியாது. ஹேட்ஸ் ஆஃப் டு தம். வெறப்பா போட்டு நீங்கள் யூனிஃபார்ம் இருந்தாலும் அதே மாதிரி, இல்லைனா கேஷுவலாக எதுலேயும் இல்லாமல் நார்மலாக ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸர் மாதிரி வரணும்னாலும் கேஷுவலாக பண்ணிட்டுறீங்க. அண்ட் இங்கேயும் இதில் பார்க்கும்போது ஒரு மலைக்கு போகிற ஒரு சாமி வந்து போலீஸா இருக்காரு, மலைக்கு போற சாமி மாதிரி இருக்காரு. எப்படி வந்து உங்களால மட்டும் போலீஸ்லயே இவ்வளவு வெரைட்டி வேரியேஷன்ஸ் காட்ட முடியுது? இல்ல ஃபர்ஸ்ட் இது ஸ்டார்ட் ஆனது வந்து நாயகல் ஜாக்கிரதா காப் ரோல் பண்ணேன். ஸோ அந்த படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் அதுல வந்து யூனிஃபார்மோட வர சீன்ஸ் குறைவா தான் இருக்கும். ஸோ அதில் வரும்போது நல்லா இருக்கே உங்களுக்கு இந்த யூனிஃபார்ம், ஏன் நீங்கள் வந்து த்ரூ அவுட் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நினச்சி பண்ண படம் தான் வால்டர். ஸோ திரும்ப அந்த லுக்கில் பார்க்கும்போது மேபி டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அது எனக்கு சூட்டபுளாக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த மாதிரியான கதைகள் வருது. ஓகே, பட் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஒருவேளை நம்ம வந்து போலீஸ் கேரக்டர்ஸ் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே நம்ம இருக்கோம், இது வந்து பிரேக் பண்ணிட்டு ஏதோ ஒரு இடத்துல டிஃப்ரெண்டா திருப்பி? ஆக்சுவலாக 10 hours கதை இளையா என்கிட்ட சொல்லும் போது, இளையா திரும்ப போலீஸ் கதை வேண்டாங்க இளையா, நிறைய பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னப்போ, நீங்க கேளுங்க, கேட்டுட்டு நீங்க சொல்லுங்க அப்படின்னாரு. கேட்கும் போது என்னால் வந்து மறக்க முடியல, எனக்கு கதை வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது. ஓகே, அண்ட் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கான்ட்ரவர்ஷியலா கூட இருந்தது. மலைக்கு போற சாமி பட்டையெல்லாம் போட்டுட்டு ஒரு வார்த்தை ஒண்ணு பேசுறாரு, அது வந்து எதனால? அது எப்படின்னா மேடம், அது நீங்க படத்துல முக்கியமான பாயிண்ட்ல அது வரும், அதனால அதை ரொம்பவும் ரிவீல் பண்ணிடாம இதை சொல்லியிருக்கேன். ஒருத்தர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அவர் மாலை போட்டிருக்கிற மாதிரி அவர் ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்கவருக்கு மேல 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 ஒரு வில்லன் வந்து ஒரு சைட்ல வில்லனா இருக்கணும், அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கவங்களோ ஒருத்தனை டார்ச்சர் பண்ணி இவர் எந்த இடத்துக்கு போறாரோ அதுக்கு முன்னாடி அங்க அவன் நிற்பான். நின்று ஒரு விஷயத்த பண்ணும்போது இதெல்லாம் பண்ணிட்டான் நான் எங்க தான் போறது அப்படின்னு இவர் மாலை போட்டிருக்கதை மீறி ஒரு போலீஸ் அதிகாரியாவும் ஒரு காமன் மேனா வந்துடுவார். அது காமன் மேனுக்கு கோபம் வரும், பட் அவர் அப்பயே டக்குன்னு அடுத்த வார்த்தையை நாங்கள் படத்தில் உங்களுக்கு வரும். அது நான் அந்த வார்த்தையை சொல்ல வரல, அந்த இடத்துக்கான பதில் இருக்கும். அண்ட் வந்து ஹீரோயினே இல்லாம ஒரு கதை எடுத்துட்டு போனோம். ஏன் மேடம் கோத்து விட்டீங்க? சாரு கொஞ்ச நாளா மறந்துருந்தாரு ஒரு 2-3 இன்டர்வியூ. இல்லை, இந்த கதை ஆக்சுவலாக வந்து இளையா கதை சொன்னதுக்கு அப்புறம் ஸ்கிரிப்ட் வாங்கி படிக்கும் போது ஹீரோயின் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. பட் எனக்கும் வந்து அங்கே ப்ராக்டிக்கலாக தெரியுது, ஒரு 10 hours நடக்கிற ஒரு கதையில வந்து அதுக்கான ஸ்கோப் இல்லைன்ட்டு. அப்புறம் திடீர்னு நம்ம பயங்கரமாக யோசிக்கும் போது ஒரு ட்ராக் ஒன்று மைண்டில் தோணுச்சு. ஸோ இளையா கிட்ட கூப்பிட்டு நம்ம இப்படி பண்ணால் கதையில் ஹீரோயின் கொண்டு வர முடியும்னு சொல்லி ஒரு ஐடியா சொன்னேன். இல்லையா நல்லா இருக்கு சார் நம்ம அதை பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பேசுகிறேன் சார், ப்ரொடியூசர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாரம் அப்டேட் கேட்பேன். என்ன இல்லையா ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணியாச்சா அப்படின்னா, ஏதோ பேசிகிட்டு இருக்கோம் சார், இவங்கள பேசிகிட்டு இருக்கோம் அவங்கள பேசிகிட்டு இருக்கோம் வந்துட்டே இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சொன்னார்னா, சரி நம்ம படத்தில் ஹீரோயின் பொசிஷன் குறைவாக இருக்கிறதால தெரிஞ்ச முகங்கள் யாருமே கிடைக்க மாட்டேங்கிறாங்க, நியூ ஃபேஸ் போகலாமான்னு கேட்டார். சரி நியூ ஃபேஸ் போகலாம் அப்படின்னு. அப்புறம் அதுவும் வந்து அப்பப்போ வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ்லாம் அனுப்புவார், இவங்க ஓகேவா அவங்க ஓகேவா. நானும் பார்த்து சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் போகிற வரைக்கும் இது நடந்துச்சு, இந்த ஒரு ட்ராமா. அப்புறம் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் எல்லாம் கேரவேனில் உட்காந்து ரெடி ஆகிட்டு, என்ன இல்லையா ஹீரோயின் இல்லை சார் அது வந்து எவ்வளோ பார்த்தாலும் கதைக்கு வந்து அது தேவைப்படல, அதனால அதை விட்டுட்டோம் அப்படின்னாரு. சந்தோஷம் தானே மேடம், உங்க வேலை முடிஞ்சதுங்களா? ஆமா, கண்டென்ட் கிடைச்சிருச்சா. அண்ட் ட்ரெய்லர் கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது. எப்படின்னா ஒரு அண்டர் ரேட்டட் ஆக்டர், இவர் வந்து நிறைய படங்கள் வந்து கொடுத்துட்டே வராரு, இன்னும் வந்து ஏன் வந்து இவர் நீங்க ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, இன்னும் நல்ல படங்கள் நல்ல கதைகள் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய குமுறல்கள் வந்து பார்க்க முடியுது. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய இந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து அடுத்தடுத்து வந்து நல்ல கதைகள் சூஸ் பண்ணி பண்றதுக்கு எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்குது. ஆமா, அண்ட் இன்னைக்கு சினிமா எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து இப்போ ஒரு ஹீரோ வந்து ஒரு 3 படம் ஹிட் கொடுத்து 4வது படம் சரியா போகாம திரும்ப இன்னொரு படம் ஹிட் கொடுத்தா கம்பேக் அப்படின்றாங்க. கம்பேக்குங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த வகையில வந்து இப்போ என்னோட கெரியர்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு. நாயகல் ஜாக்கிரதை நல்லா போச்சு, ஜாக்சன் துரை நல்லா போச்சு, சத்யா நல்லா போச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் சில படங்கள் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட்ல இது வந்து ரிலீஸ்ன்னும் போது நிறைய பேர் வந்து இது நீங்க விடாமுயற்சியோடய வந்து நீங்க ஃபைட் விட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரியோ கமெண்ட் பண்ணுறாங்க. வந்து அவங்க விஜய் சார் அஜித் சார் கூட நம்ம வந்து மோத முடியும். அவங்களுக்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோயிங் அதெல்லாம் வந்து வேறு. ஏன்னா இனிஷியலி வந்து இப்போ அவங்க படங்கள்லாம் வந்து நம்பர் ஆஃப் ஷோஸ் அண்ட் ஸ்க்ரீன்ஸ் வந்து வேறு மாதிரி வரும். அப்போ நம்ம படம் நல்லா இருந்தாலும் நம்ம படத்துக்கான ஆடியன்ஸ் நம்ம இந்த படத்தை பார்க்குறோம்னு நினைக்கிறவங்க கூட வந்து தியேட்டரில் ஷோஸ் இருந்தால் தான் பார்ப்பாங்க.
ஸோ நம்ம சேம் டேட் வர முடியாது, பட் வீக் லேட்டர் வரது. இப்போ இந்த படம் இப்போ குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆயிருக்கு, நல்லா பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு. 1 வீக் தள்ளி நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து எங்களுக்கான ஸ்பேஸ் கிடைக்குன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. பியூட்டிஃபுல். அண்ட் வந்து ஏகப்பட்ட அந்த ஒரு பியர் ப்ரெஷர் அப்படின்ற மாதிரி ஏதாவது பில்ட் ஆயிருக்கு? ஏன்னா அப்பா வந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, லைக் வந்து அதே மாதிரி இவரும் வரணும் அப்படின்னு சொல்லி லைக் உங்களோட ஃபேன்ஸ் நிறைய பேர் செலிப்ரேட் இல்லை, நான் பியர் ப்ரெஷர் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேங்க. ஏன்னா வந்து நம்ம அப்பாங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு வெளியில் பார்க்கும்போது இவர் ஃபாதர் இவர் சன்னுங்கிறது, எனக்கு அவர் ஃபாதர் தான். பட் ஏன்னா ப்ரொஃபஷனலாக பார்க்கும்போது அவர் இன்னொரு ஆக்டர். அப்புறம் இன்னொரு ஆக்டரை பார்த்து இவரை மாதிரி வரலேன்னு யோசிச்சா எத்தனை ஆக்டர்ஸ் இருக்காங்க, ஐயோ நான் அவர் மாதிரி வரலையே இவர் மாதிரி வரலையேன்னு யோசிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. எப்பவுமே நம்மளை விட பெட்டராக நிறைய ஆக்டர்ஸ் இருப்பாங்க, நம்மளை விட பின்னாடியும் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம போன படத்துக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். க்ரோ ஆயிருக்குமா நாய்கள் ஜாக்கிரதையில் இன்னைக்கு எடுத்தோம்னா ஸ்டூடெண்ட் நம்பர் 1, இன்னைக்கு எடுத்தோம்னா as an ஆக்டராக க்ரோ ஆயிருக்குமா அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக அது எந்த அளவுக்குன்னு சொல்ல தெரியல, பட் க்ரோ ஆயிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு as an ஆக்டராக நான் சொல்கிறேன் பெர்ஃபார்மன்ஸ் ஆங்கிளில் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் குறிப்பிட்ட ஒரு நடிகரை அது வீட்டில் இருக்கவங்களே பார்த்து நம்ம கம்பேர் பண்ணிட்டு இருந்தோம்னா அது வந்து அது யூஸே இல்லை. அழகா சொல்லிட்டீங்க. ஆனால் அது ஆக்சுவலாக ஏன்னா நிறைய பேர் இது வந்து another ஆக்டர் அவ்வளோதான். when it comes to career ஃபேமிலின்னு வரும்போது அவர் அப்பா, பட் சினிமான்னு எடுத்துட்டா அவர் இன்னொரு நடிகர் அவ்வளோதான். அதனால வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட நடிகரோட மட்டும் நான் என்னன்னா கம்பேர் பண்ணிக்க மாட்டேன். பியூட்டிஃபுல். அண்ட் 25 இயர்ஸ் ஆஃப் சிபிராஜ் அப்படின்னு 25 ஆகல, 2001ல இருந்து இல்லையா? 2003ல தான் ஸ்டூடெண்ட் நம்பர் 1 ரிலீஸ் ஆச்சு. 25 இயர்ஸ் நோக்கி 22 ஓகே ஒரு கால் நூற்றாண்டை நோக்கி நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அடுத்து அகைன் நிறைய படங்கள் இருக்கும். அண்ட் இன்னும் ஒரு 25 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னில திரும்பி பார்க்கும்போது என்னெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கீங்க, என்னெல்லாம் மாத்தலாம்? எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிலாக்ஸ்டா ஒரு நைட் நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்துட்டு என்னைக்காவது ரீவைண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? சம்டைம்ஸ் யோசிப்பேன், பட் நம்மளை அடுத்து என்ன பண்ண போறோம்னு திங்க் பண்ணும்போது பாஸ்ட்டை ரொம்ப யோசிக்க தோணாது. அடுத்து என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோங்கிறதா வந்து, ஏன்னா பாஸ்ட்டை யோசிச்சுட்டு உட்காந்துருந்தோம்னா வந்து நம்மளுக்கு ப்ளஸ்ஸும் வரும் மைனஸும் வரும். ப்ளஸ்ஸை நினச்சி மோட்டிவேட் ஆனால் பரவாயில்ல, மைனஸை நினச்சி நம்ம வந்து விரக்தி ஏறக்கூடாது. அதனால வந்து அடுத்து என்ன பண்றங்கிறதா வந்து என்னுடைய தாட் ப்ராசஸ் இருக்கும், பின்னாடி வந்து பார்க்க மாட்டேன். ஓகே. அண்ட் உங்களுடைய கல்யாண வாழ்க்கை எடுத்துக்கலாம். பிகாஸ் ஏன்னா 2008ல திடீர்னு வந்து லைக் சிபிராஜுக்கு வெட்டிங் பெல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் ஷாக் ஆனாங்க. அண்ட் அடுத்து வந்து 2 பசங்க அப்படின்னு சொல்லும் போது, அண்ட் இப்போ வந்து உங்களோட பையன் டேக்வாண்டோல வந்துட்டு வின் பண்ணியிருக்கான் அப்படி சொல்லும் போது எல்லாமே சர்ப்ரைஸ் 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 அப்படின்னு தான் இருந்தது. ஏன்னா ஒன்னோட ஒண்ணு இல்ல, எனக்கு கல்யாணம் சர்ப்ரைஸ் இல்லை. ஏன்னா வந்து நாங்க வந்து எங்க லவ் மேரேஜ் தான். எங்களுக்கு சொல்றேன், கிட்டத்தட்ட காலேஜ் படிக்கிற டைம்ல இருந்து வந்து இப்போ என்னோட வைஃப் ரேவதி நானும் வி வேர் கோயிங் அரவுண்ட். ஸோ அதனால வந்து எங்களுக்கு வந்து அது சர்ப்ரைஸ் இல்லை வெட்டிங் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து 2 பசங்க இருக்காங்க, 2 சன்ஸ், தீரன் அண்ட் சமரன். தீரன் வந்து இப்போ 6th முடிச்சு 7th போக போற அப்படி, சமரன் வந்து 1st முடிஞ்சு 2nd போக போகிற அப்படி. எனக்கு அவங்க 2 பேர் பார்க்கும்போது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம். என்னன்னா வந்து நான் சின்ன வயசுல வந்து நல்லா படிப்புனே தவிர இந்த ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து எனக்கு சுத்தமா வராது. பயங்கரமா சாப்பிடுவேன், நல்லா சாப்பிட்டு ரொம்ப குண்டா இருப்பேன். சின்ன வயசுல பயங்கர சப்பியா இருப்பேன். நான் வந்து 11th 12th படிக்கும் போதெல்லாம் என்னோட வேஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 40-42 போட்டிருக்கேன் பேண்ட். இப்போ 34 40 அந்த அளவுக்கு ஃபேட்டா இருப்பேன். சாப்பிட்டு எந்த எக்ஸசைஸும் பண்ண மாட்டேன். அம்மா போய் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸில் சேர்ந்தாலும் வந்து ஒரு மாதம் 2 மாதம் போய்ட்டு ஓடி வந்துடுவேன். கற்றுக்கிட்டது எல்லாமே சினிமாவுக்கு வரோன்னு டிசைட் பண்ணி ஒரு 1 year பிஃபோர் தான் வந்து உடம்பு குறைக்கிறது எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிச்சது. ஸோ இப்போ என்னோட சன்ஸ் பார்க்கும்போது அவங்க 2 பேருமே ஸ்போர்ட்ஸில் வந்து நல்லா பண்ணுறாங்க. தீரன் வந்து டேக்வாண்டோ போகிறாரு, ஃபுட்பால் நல்லா ஆடுற அப்படி. அந்த மாதிரி சின்ன பையன் சமரனும் வந்து ஃபுட்பால் அண்ட் ஆத்லெட்ஸ் வந்து நல்லா பண்ணுற அப்படி. ஸோ அது பார்க்கும்போது வந்து ஓகே, யூஸ்வலாக சொல்லுவாங்கல்ல ஃபாதர் மாதிரி தான் சன் இருப்பாங்க அப்படின்னு, அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்குள்ள அந்த ஒரு ட்ரைவ், ஃபிசிக்கலாக ஒன்று பண்ணுங்கிற அந்த ஒரு ட்ரைவ் இருக்குது. அதே மாதிரி படிக்கிறதும் நல்லா படிப்பாங்க. அண்ட் பிக் தேங்க்ஸ் டு மை வைஃப் ரேவதி வாசன். அவங்க தான் இப்போ நான் வந்து இதில் சேர்த்து அதில் சேர்த்து அப்படின்னு சொல்லிடுவேன். பட் அதை சேர்த்து இவங்க போகலன்னா வந்து கீ கொடுத்து அவங்களுக்கு கொண்டு போய் அதை பண்ண வச்சு என்ன இருந்தாலும் சில்ட்ரன் நம்ம சின்ன ஒரு புஷ் கொடுக்கணும். அந்த புஷ் வந்து அவங்க தான் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து தேங்க்ஃபுல் டு ஹர். பியூட்டிஃபுல். அண்ட் அகைன் வந்து இந்த டேக்வாண்டோ வின் பண்ணதுமே வந்து ஒரு ஹாப்பி நியூஸ். அண்ட் பிக் தேங்க்ஸ் டு தீரனுடைய டேக்வாண்டோ கோச் கார்த்திக் சார். கரெக்டாக ட்ரெயின் பண்ணி அதை வந்து ஒரு நாட் ஓன்லி ஆஸ் ஒரு டேக்வாண்டோ கோச்சாக மட்டும் இல்லாமல் ஒரு மென்டராகவே வந்து நிறைய விஷயங்கள் வந்து
ட்ரெயின் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை வந்து அவ்வளோ ஹாப்பியா அத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது பார்க்கும்போது அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் வந்து அவங்களோட வீடியோஸ் அண்ட் அவங்களோட போஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாமே வைரல் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னும் போது என்னது இது சத்யராஜ் சாருக்கு அப்படியே ஒரு கெட்டப் போட்ட ஒரு லேடி கெட்டப் போட்ட மாதிரி இருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள். அவங்க நியூட்ரிஷனிஸ்டா இருக்காங்க. இப்போ வந்து ரீசெண்டா பொலிட்டிக்கல் இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய விஷஸ். பியூட்டிஃபுல். அண்ட் இந்த ஒரு பாண்ட், ஏன்னா அவங்க வந்து ரேண்டமா உங்களுக்கு அதெல்லாம் போஸ்ட் பண்றாங்க. இந்த பர்த்டே எல்லாம் இல்ல, பட் ஆனா ரேண்டமா போடுறாங்க லைக் அவர் நல்லா இருக்கணும் அந்த மாதிரின்னு. ஸோ லைக் இந்த ஒரு அக்கா தம்பி இப்போ ஜென்ரலா அவங்க இப்போ சத்யா படம் ஆக்சுவலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஷனம்ங்கிற ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் தான் அது. ஸோ அந்த படத்தை ஃபஸ்ட்டு தேட்டரில் போய் பார்த்துட்டு அதை எனக்கு சஜஸ்ட் பண்ணது வந்து அம்மாவும் சிஸ்டரும் திவ்யா அவங்க 2 பேர் தான் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ என்னோட கெரியரில் வந்து இப்போ நாயகன் ஜாக்கிரதை மாதிரி சத்யாவும் ஒரு மைல் ஸ்டோன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு படம் அவங்க சொன்னதால தான் அந்த படத்தை நான் போய் பார்த்து அதை நான் வந்து பண்ணலான்னு டிசைட் பண்ணது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஷி ஹஸ் பீன் சப். இப்போ வந்து இந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்ல இல்லைன்னா கோயம்புத்தூர் குசும்பு கலந்த ஒரு காமெடி சப்ஜெக்ட் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க பல வருஷங்களுக்கு பல டெக்கேட்ஸ் முன்னாடி பண்ண மாதிரி இருக்கு. ஏன் வந்து அதை நீங்க டச் பண்ண மாட்டீங்க? பண்ணணும். எனக்கு டெஃபினட்டா அந்த இப்போ ரீசெண்டாக பார்த்து குடும்பஸ்தன் படம் வந்து ஆக்சுவலாக அந்த கதை எனக்கும் தெரியும், முன்னாடியே தெரியும். அந்த கதை வந்து எனக்கும் வந்தது. அது சில ரீசன்ஸ்னால சில கதைகள் மிஸ் ஆகும் இல்லையா, அதில் மிஸ் ஆன ஒரு விஷயம்தான். பட் எனக்கு படம் பார்க்கும்போது கோயம்புத்தூர் ஸ்லாங் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த கேரக்டருக்கு வந்து மணிகண்டன் பண்ண ஜஸ்டிஸ் வந்து வேற யாரும் பண்ணியிருக்க முடியாது. ஸோ பிக் அப்ரிசியேஷன் டு டீம். எனக்கு படம் பார்க்கும்போது வந்து அந்த கேரக்டர்ஸ் பேசுகிற ஸ்லாங் எல்லாமே வந்து எனக்கு ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ட்ரூ, கண்டிப்பாக. அண்ட் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய யூனிக்கான கதைகள் வந்து சூஸ் பண்ணுறீங்க இல்லையா? அந்த மாதிரி சூஸ் பண்ணுற டைமில் இந்த மாதிரி மிஸ் பண்ண படங்கள் அப்படின்னு ஏதாவது வரிசைகள் இருக்கா? அது இந்த மாதிரி இப்போ குடும்பம் சொன்ன மாதிரி அது டெஃபினட்டா இருக்கும். ஒன்னு சொல்லிட்டேன். இது மரகத நாணயம் வந்தது எனக்கு. ஆமா, மரகத நாணயம் அப்ப ஏன் பண்ண முடியாம போச்சுன்னா, அப்பதான் ஜாக்சன் ஹாரர் காமெடி பண்ணிட்டு இருந்தேன். சரி, திரும்ப இமீடியட்டா இன்னொரு ஹாரர் காமெடி வேண்டாம் அப்படிங்கறதுனால அது அப்போ மிஸ் ஆச்சு. பட் சீரியஸா வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டா ஒரு காமெடி ஃபிலிம்ல ஒரு கோயம்புத்தூர் குசும்போட வந்து உங்களை பார்க்கணும் அப்படினு டெஃபினட்டா எனக்கும் ஆசையா தான் இருக்குது. Thank you so much. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.